வணக்கம். என்ன வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னடா இப்போ வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? எஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. எப்பவுமே இதான் சொல்கிறான். பட் திஸ் டைம் நீங்கள் நிறைய விஷயங்களை உண்மையாக கற்றுக்க போகிறீங்க. பொதுவாக நம்ம சம்பாதிக்கிறத தாண்டி ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் பேங்க்கில் எப்படி நம்ம போட்டு வச்ச காசு விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து சம் இன்ட்ரெஸ்ட் தான் வரும். குறிப்பாக ஒரு 24,000 நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு இயர் ரெண்டில் ஒரு அதுலேருந்து 5,000 6,000 தான் நம்மளால் ஏனே பண்ண முடியும். ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. ஆனால் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. ஸ்டாக்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி, கோல்டை பற்றி, கிரிப்டோ கரன்சி பற்றி இவன் எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கும். பட் நான் நிறைய விஷயங்களை ரொம்ப இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை கற்றுட்ருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். குறிப்பாக இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி தான். இது கிரிப்டோ கரன்சி ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டாங்கப்பா. நான் கேட்டு அழுது போயிட்டேன். நிறைய பேர் அதை இன்வெஸ்ட் பண்ணாங்க. நானும் இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு நினச்சேன். அவனுக்கு எதுவுமே இல்லை, லாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்களா? எஸ், நீங்கள் நினைக்கிற அதே சிச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். பட் ரீசெண்டாக பண்ண சில ரிசர்ச் படியும் சில விஷயங்களை படியும் நான் சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அந்த முக்கியமான விஷயம் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்களும் நான் இன்டர்நெட்டில் படித்த சில விஷயங்களை வச்சு தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இது மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இது மூலிமா அதை நீங்கள் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி நான் மட்டும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு அண்ட் அதை பை பண்ணுங்கள் அண்ட் அதை ஃபோல்டும் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோட் வேர்ட். நான் உங்கள் பிரவீன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு பேசினாலே எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே வந்துடுங்க. பொதுவாக இந்த மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, ஏன் கோல்டு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இந்த கொசுமாய் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கடந்த சில காலங்களில் இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் இந்த அடி வாங்கின லிஸ்ட்ல நானும் ஒருத்தன்னு சொல்லலாம். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுனா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. சில விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதை லாஸ் பண்ணி சில பேர் கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி நீங்கள் போடுற காசு வரலனா கூட ஆனால் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடுற எல்லாத்துலேயுமே நீங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ணுவீங்க அப்படின்றதே கிடையாது. ஏன்னா நான் பொதுவாக சொல்லுவேன், நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், கிரிப்டோ கரன்சியாக கூட இருக்கட்டும், நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வாங்குறீங்க அப்படின்னா அது நாளைக்கோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ வளர்ந்துடாது. நீங்கள் அது எவ்வளோ காலம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ, அதாவது அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அத்தனை காலம் உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும். அது ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனில் நீங்கள் அதை பார்க்க முடியும். இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க லாங் டேர்ம் உங்கள் கோல் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. இது லைஃபுக்கும் பொருந்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோ கரன்சி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த வீடியோ தமிழ் பார்த்து வர உங்களுக்கும் இது தெரியும். எனக்கு கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் முன்னாடி நிறையா பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். நான் நிறைய இப்போ ரிசர்ச் பண்ணான்னு சொன்னேன்ல, என்ன நான் சொல்லிடுறேன். முன்னாடி நான் சில கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணது பொதுவாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக இந்த பிட்காயினை நிறைய பேர் எக்ஸாம்பிளாக எடுத்துப்பாங்க. இந்த பிட்காயின் வந்த புதுசு நான் வாங்காமல் விட்டுட்டேன், இதுக்கு அது வேல்யூ எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ பிட்காயின் மாதிரி ஏதோ ஒரு காயினை தேடுவாங்க. அதாவது வரும்போது பிட்காயின் எப்படி 14 ரூபாயோ 17 ரூபாயோ இருந்துச்சோ, ஆனால் இப்போ கரண்ட்டாக வரக்கூடிய காயின்ஸ் ஏதாவது அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கா? உதாரணத்துக்கு ஒரு பைசாவுக்கு கூட காயின் ரேஞ்ச் இருக்குது. ஏன் 0.001 அந்த வேல்யூ கூட கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரியான காயின்ஸில் கொண்டு அவங்களோட காசு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. கிரிப்டோ கரன்சிஸ்லையும் அது ரொம்பவே மேட்ச் ஆகும். ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் டைம் பார்த்து நீங்கள் அடிக்கணும். அதாவது உதாரணத்துக்கு சால் அப்படின்னு ஒரு காயின் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரீசெண்டாக இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அதை ஒரு எக்ஸாம்பிளாக அங்கே எடுத்துக்கிறேன். இந்த சொலனா அப்படின்னு சொல்லப்படுற இந்த சால் காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு பிளாக் செயினில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய காயின். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காயின் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை பண்ணிட்டு இருந்தேன். அது ப்ரைஸ் ரேஞ்ச் மட்டும் பார்ப்பேன், அது பர்ஃபார்ம் எவ்வளோ பண்ணியிருக்கு, இந்த இயரில் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்றது மட்டும் தான் பார்ப்பேனே தவிர அதோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன அதோட ஃபுல் கெப்பாசிட்டி, இது எதுவுமே நான் பார்த்துறது கிடையாது. நேராக டேரக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். பட் ரீசெண்டாக இந்த சால் அப்படின்ற காயினை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இது தனியாக ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒரு பிளாக் செயினில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது. அண்ட் நிறைய பேர் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு காயினாக சால் வந்துட்டு இருக்கு. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கடந்த சில வருஷங்களாக கொடுத்துட்டு இருக்குது. இது ஆல்மோஸ்ட் 2020 மார்ச் 2020 கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சாலிடான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக இதில் நஷ்டமே வராதா, ப்ராஃபிட் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதனால தான் இந்த சாலிட் காயினை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு இதில் நீங்கள் ஒரு 50,000 ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காயின் மேலே ஒரு 50,000 நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ அதோட மதிப்பு 24 lakhs. கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல? எஸ். ஆனால் இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒருவேளை அந்த 3 years முன்னாடி அதை கணிச்சு
இதை பற்றி படித்து தெரிஞ்சு அவங்களே ஒரு 50,000 அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்கிறேன். ஒரு 50,000 அந்த பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு 24 lakhs. ஒருவேளை அப்போனா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹோல்ட் பண்ணலாமா, அப்போ நான் அடுத்த வருஷம் வாங்கியிருந்தா கிடச்சிருமான்னு கேட்டால் அதான் இல்லை. இந்த காயினா அதே 50,000 கொடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் நஷ்டப்பட்டுப்பீங்க. ஏன்னா உங்களோட வேல்யூ 35,000 இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் சர்டன் வேல்யூ கீழே இறங்கியிருக்கும். இதே 50,000 கொடுத்து 2 years முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட ப்ராஃபிட் உங்களோட கரண்ட் வேல்யூ 3 lakhs அதுக்கு இருந்திருக்கும். ஸோ இதுக்கு எதுக்காக இந்த ஃப்ளெக்ஸ்பனேஷன் அப்படின்னா, பொதுவாக நான் இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஒன் டைமுக்கு எவ்வளோ வருது, சிப்புக்கு எவ்வளோ வருது, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அது கிரிப்டோக்காக இருக்குது. இந்த சிப்பில் போட்டிங்க அப்படின்னா நான் அந்த 3 yearsக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக எடுக்க முடியுது 3 yearsக்கு. பட் இந்த சிப் அப்படின்றது மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட் கெயின் ஆகுது. ஒரு சர்டன் ஒரு 10,000 20,000 ஈவன் 50,000 வரைக்குமே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கணிசமாக கிடச்சிட்டே இருக்குது. ஸோ ஒரு வேலை நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சாலில் இருக்க காயின்ஸ் லைக் எத்தீரியம் சொல்லுவேன், பிட்காயின் சொல்லுவேன், சால் சொல்லுவேன். இந்த மாதிரி நான் காயினை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் ஒரே டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து 50-50% தான். ஒரு டைம் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு டைம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ அதாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீக் உதாரணத்துக்கு நான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இந்த சாலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எவ்ரி வீக் 100 rupeesக்கு சால்வ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் பிளானிங். அந்த 100 rupees நான் போடுறேன். இப்போ கரண்ட்டாக அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 200 rupees கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் நான் டெஸ்ட் பண்ணல, ஒரு 2 weeks தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 50% கெயினில் இருக்குது. இது எப்போ வேணால் டவுன்ஃபால் ஆகலாம். அப்போது எவ்ரி வீக் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சர்டன் வீக் கீழே டவுன்ஃபால் ஆகும். உதாரணத்துக்கு 50% இருக்குது, -50% கூட போகலாம். அப்போ அந்த -50% போகும்போது நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்லையும் வாங்கினீங்க அப்படின்னா அது திருப்பி கெயின் ஆகும். அது திருப்பி +40 இல்லை +47 +30 வரும்போது, ஸோ நீங்கள் எவ்ரி வீக் வாங்கும்போது இந்த ப்ளஸ் இந்த மைனஸ்ன்றது ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணும். ஏன்னா மைனஸில் இருக்கும்போது உங்களால் வாங்க முடியும், ப்ளஸில் இருக்கும்போது வாங்க முடியும். ஸோ மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டுமே சேர்த்து உங்கள் அமௌண்ட்டை ஒரு காம்பன்சேட்டு கொண்டு வரும்னு சொல்லலாம். ஸோ சிப்பை கம்பேர் பண்ணும்போது இதனால தான் நான் எவ்ரி மந்த் நான் சிப்போட விரும்புகிறேன். எனக்கு எப்போ இருக்கோ அப்போ போய் நான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ் யூ கேன் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லாஸ் அப்படின்ற ஃபேக்டர் வந்து ரொம்பவே கீழே போயிடும். அதாவது நீங்கள் இழக்கக்கூடிய காசு அப்படின்றது அவ்வளோ ரிஸ்க்காக இருக்காது. ஈஸியாகவே நீங்கள் கெயின்ஸ் பார்க்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி நிறைய பேர் கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாலே ஒரு டைம் போவாங்க, பை பண்ணுவாங்க, அதை ஹோல்ட் பண்ணுவாங்க. நான் ஷிபா இனுவை ரொம்ப வருஷம் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்டு. ஆனால் ஷிபா இனு ஸ்டார்டிங் வந்த டைம்லேயே நான் வாங்கியிருந்தேன்னா இந்த டைம் ப்ராஃபிட். ஓகே, அப்படி இல்லைனா கூட லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 1 yearக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட ப்ராஃபிட். ஆனால் இது 2 கட்டம் இல்லாமல் நான் நடுவில் வாங்கினேன், அதனால எனக்கு நஷ்டம். ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு 2 years கழிச்சு அதை நான் செல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் தான் வந்துச்சு. அதனால் ஹோல்ட் பண்ண முடியல, ஏன்னா ரொம்பவே மைனஸ் ஆகிட்டே இருந்தது. நான் ஆல்மோஸ்ட் 1000 இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது 100s வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நான் அப்படி டோட்டலாக விட்டுட்டேன். ஸோ ஷிபா இனு நிறைய பேர் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது பூம் ஆக போகுது, நெக்ஸ்ட்டு பிட்காயின் இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் அந்த மாதிரி இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட காயின்ஸுக்கு இவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, தாண்டி அதனால் வளர முடியாது. ஒரு சர்டன் டைமில் இது 1 ரூபியை டச் பண்ணுற அளவுக்கு போச்சு. பட் அந்த டைமில் அவங்க வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு அதுக்கு முன்னாடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரைட் டைமில் அவங்க வித்ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா they are in a good way, they are in a good margin அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பேராசைப்பட்டு இன்னுமே வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. பிட்காயினை கூட கம்பேர் பண்ணும்போது இது பல லட்சம். உதாரணத்துக்கு ஒரு காயின் ₹1 அப்படின்ற விலையை நான் வாங்குறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 1 லட்சம் காயின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு வேளை ₹1 காயினோட மதிப்பு 1 லட்சத்துக்கு போச்சு அப்படின்னா வேல்யூ என்ன? பட் இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. இது யாரோ ஒருத்தருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது ரொம்பவே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். நான் பெரிய இன்வெஸ்டர்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் ஜஸ்ட்டு போவேன், என் அமௌண்ட்டை என் மணி எதாவது இன்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு சர்டன் கெயின் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ப்ரூவாக ஒரு இஷ்யூ சொல்லுவேன். எது பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எஃப்டியாக இருக்கட்டும், இல்லை ஆர்டியாக இருக்கட்டும், என் கிரிப்டோவாகவே இருக்கட்டும், நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன் எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு சரியான திடீர்னு தோணுது இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் பேர் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு 2-3 months கழிச்சு நான் எவ்வளோ பண்ணேன், எவ்வளோக்கு வாங்கினேன், இப்போ என்னோட ப்ராஃபிட் கெயின் எவ்வளோ இருக்குன்னு எதுக்குமே தெரியாது. சில டைமில் ஆப்ஸில் அதே காட்டும் இவ்வளோ கெயின் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மல்டிபிள் அசட்ஸ் வச்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கீங்க, கோல்டும் வாங்கியிருக்கீங்க, ஏன் கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமாக நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. அப்போ உங்களால் கணிக்கவே முடியாது எவ்வளோ தான் ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. சில டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்க மாதிரியும் இருக்கும்.
ஆனால் அவங்க போட்ட காசு தான் அதில் இருக்குமே தவிர அதில் ப்ராஃபிட் வந்திருக்காது. இதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் நான் எக்ஸல் ஷீட்டை மெயின்டைன் பண்ணுங்க சொல்வேன். நான் சமீபத்தில் லாஸ்ட் இயர்லேருந்து, அது லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து 2020 ஸ்டார்டிங்லேருந்து நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எக்ஸலில் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங் ஒரு 26,000 இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக என்ன போர்ட்ஃபோலியோ ஒரு 50,000 டச் பண்ணியிருக்கும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ரைட் வீட தான் போயிட்டு இருக்கேன், எனக்கு இதில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது. அண்ட் இன்னொரு வாட்டி நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பர்சன்டேஜை நோட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு அசெட்டில், எந்த ஒரு விஷயத்தில், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு கரெக்டான வேல்யூ கிடைச்சிருக்கு, திருப்பி நான் எதில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு எக்ஸலை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போய் money.com இன்னும் எக்கச்சக்கமான வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடி படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை பற்றி நீங்களே கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிரிப்டோ கரன்சி இஸ் பெஸ்ட் வே தான். பட் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி பார்க்குறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ சொன்னாங்க, எதுக்கோ சொன்னாங்க, இப்போ ஏன் நானே சொல்கிறேன்னு சொல்லி கரெக்டாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ ஏன் சிப்பாவோ நீங்கள் ஏதோ ஒரு காயின் சூஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் லாஸ் ஆவீங்க. உங்களுக்கு ஏற்ற நாலேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வச்சு ஒரு கரண்ட்டான காயினில் ஒரு கரண்ட்டான விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் கிவ்ஸ் யூ அ குட் ரிசல்ட்னு சொல்லுவேன். ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது கீப் ஆன் இன்க்ரீஸிங் இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், ஏன்னா எப்போவுமே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் பார்த்து தான் நமக்கு மோட்டிவேஷனே கிடைக்கும். அந்த க்ரீன் சிக்னல் வரணும். இப்போ ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு அது ப்ளஸ் 100 வந்தாலே நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட நான் இன்வெஸ்ட் பண்ணி 1 இயர் வரைக்கும் என்னோட அசட், என்னோட அமௌண்ட், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு மைனஸ் தான் இருந்தது. மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 20,000 நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா -1,000 -2,000 தான் என்னோட இதுவே இருந்துச்சு. பட் அந்த டைமில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பயமாக இருக்குது, லைக் இன்னும் நிறைய லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி அந்த டைமில் நான் அதை வித்ட்ரா பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி அது +10,000 +15,000 போயிருக்காது. ஸோ டைம் பீரியட், அந்த டியூரேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, இது ஹோல்ட் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த சர்டன் பீரியடில் சர்டன் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா வாரப்போவுமே சரி, இப்போ நினைக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரப்போவும் சரி, இப்போ திருப்பி ஏதாவது வார் வரணும்னா கூட சரி, கரண்ட்டாக கோல்டு அப்படின்ற ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எப்போ வேணால் நேஷனல் கரண்டிஸ் நடக்கலாம், எப்போ வேணால் டிசாஸ்டர் நடக்கலாம், எப்போ வேணால் வார் வரலாம். அப்போலாம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஒரு டைம் பீக் போகும். இது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றனால இது அடிக்கடிக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு வர வர ஏதோ ஒரு டைம் பீக்கில் போகும். அப்போ பீக்கில் போகும்போது நீங்கள் அதை வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த கோவிட் டைம்லலாம் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரொம்ப ரொம்ப கீழே டவுன்ஃபாலில் போச்சுன்னு சொல்லலாம். ஒரு அந்த டைமில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்ல இருந்திருப்பீங்க. அதுலேருந்து பீக்கு தான் போக ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரைட் டைம் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த இடத்துல கோல் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். நான் கிரிப்டோ கரன்சி வந்து நான் அட்வைஸ் பண்ணவே இல்லை. அது குட் திங் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அது நிறைய ரிஸ்க் இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போது நான் டெஸ்டிங் பர்பஸ் வந்து நிறைய விஷயங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் அதை நீங்கள் ரொம்ப காசு போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்காக புரியுற வரைக்கும், ஏன்னா நம்ம நிறையா வீடியோஸ் பார்ப்போம், நிறையா படிப்போம், அது குட் திங் தான். பட் நீங்களாக இப்போ இன்வெஸ்ட் பண்ணும் போது, நீங்களாம் விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது, அனலைஸ் பண்ணும் போது தான் நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் லிட்டில் அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு 20 rupees, 10 rupees, லைக் ஒரு 100 rupees, அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உடனே லைக் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 2 weeks ரிசல்ட் கிடச்சிடும், 1 month ரிசல்ட் கிடச்சோம்லாம் கிடையாது. அதில் தான் எவ்ரி வீக் நான் 100 rupees டார்கெட் வச்சா அப்போ மந்த்லி 400. அப்போது மந்த்லி 400 அப்போது நான் நெக்ஸ்ட் 2 months கழிச்சு அந்த 400 அசட்டுக்கு நான் வேல்யூ பர்சன்டேஜ் பார்க்கும்போது எவ்வளோ கெயின் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியும். தட்ஸ் வை ஐம் மெயின்டைனிங் த எக்ஸல் ஷீட். ஸோ அதனால தான் ஒவ்வொன்றையும் சொல்லுவேன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் வேணும், எனக்கு எக்ஸல் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களை கைட் பண்ணுறேன். அண்ட் இனிமேல் நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பர் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.